ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 20 வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 20 வரைக்கும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? சரி, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் பலத்து அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவன் ஆனான். சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதை கொஞ்சம் நம்ம ஆழமா வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டியாக இருந்தவள் இந்த ஆகார் இல்லையா? ஒரு கட்டத்தில் சாராள் சொல்றாங்க, ஆகாரையும் அவளுடைய பிள்ளையையும் தள்ளிவிடும் என்று சொல்லுகிறாங்க. உடனே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம், நீ சாராள் சொல்லுகிறபடி செய் அப்படின்னு சொல்றார். அதுக்கு சில காரணங்கள் உண்டு, சில காரணங்கள் உண்டு. ஏன்னா இஸ்மவேலும் ஈசாக்கு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான் என்று சொல்லுகிறது. அந்த பரியாசம் அப்படிங்கிற வார்த்தைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்க இஸ்மவேல் என்ன செய்ய சொல்றான்னா, இஸ்மவேல் எகிப்திய ஸ்திரீயினுடைய பிள்ளை இல்லையா? அதாவது ஆகாருடைய பிள்ளை. அவன் அவனுடைய பூர்வீகம் எகிப்து இல்லையா? இப்ப அவன் என்ன செய்ய சொல்றான்னா, இஸ்மவேல் ஏதோ ஒரு பொம்மைய மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை செய்து, அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, ஈசாக்கு இஸ்மவேலும் விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா, ஒரு உருவத்தை செய்து இஸ்மவேல் என்ன செய்ய சொல்றான், நான் அந்த உருவத்துக்கு முன்னாடி நான் விழுந்து பணிந்து கொள்றேன் பாரு, அதே மாதிரி நீனு என்ன செய்யினா விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஈசாக்க பணிந்து கொள்ளும்படி சொல்லுகிறான். அது ஈசாக்கானா அப்படி பணிந்து கொள்ள முடியல. உடனே அவன் ஏளனம் பண்றான். இதுதான் அங்க நடந்தது. பரியாசம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொம்மையை செஞ்சு விளையாடுறது, அதனால உண்டாகிற பரிகாசம் தான் அது. இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பரியாசம் பண்ணி நான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இதே வார்த்தை தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாகி வெளியே வரும்போது
பொன் கன்றுக்குட்டியை செய்கிறாங்க இல்லையா? பொன் கன்றுக்குட்டியை செய்து அதுக்கு முன்னாடி விளையாட எழுந்தார்கள். என்ன செய்தாங்களா? விளையாட எழுந்தார்கள் இருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா வந்து விழுந்து பழிந்து சிரிச்சு அந்த மாதிரி செய்யறது இருக்கு பாருங்க. அதே காரியம், அதே வேர்டு, அதே எக்ஸாக்ட்லி அதே ஹீப்ரு வேர்டு தான் அங்க இஸ்மவேலும் ஈசாக்கும் விளையாண்ட அதே இடத்துல அந்த வார்த்தைக்கும் அதே சேம் வேர்டு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப ரபிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து இஸ்ரவேலர்கள் அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து நீதான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி அதை வச்சு சில களியாட்டுகளையும் சில விளையாட்டுகளையும் அவர்கள் செய்தார்களோ, அதே போலதான் இஸ்மவேலும் என்ன செய்யறான்னா, ஈசாக்க ஒரு பொம்மையவோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படி அவன் என்ன செய்யறான்னா அதை செய்யறான். இப்ப இது தவறு இல்லையா? இது தவறு. கண்டிப்பாய் ஒரு விக்கிரகத்தை உருவத்தை செய்து அதற்கு முன்னாடி விழுந்து பணிந்து விளையாடுவதோ எதுவுமே என்னது, அது கண்டிப்பாக என்னதான், அது தவறு. அதனாலதான் சாராள் பார்த்துட்டு சொல்றாங்க, இது சரியல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்மவேல் இப்படி இருந்தான்னா என்னுடைய பிள்ளைய ஈசாக்க உருவ வழிபாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு போயிடுவான் போல தெரியுது, அழைத்துட்டு போயிடுவான் போல தெரியுது. அதனால நீ என்ன செய்யக்கூடாது, இவங்க இந்த ஆகாரையும் பிள்ளையும் அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப ஆகாரை அனுப்பி விடுறாங்க. ஆகார் என்ன செய்யறாங்கன்னா இஸ்மவேலை அழைத்து கொண்டு வர்றாங்க. பெர்சபா வனாந்தரத்துல அவங்க அலைந்து திரிகிறாங்க. ஒரு கட்டத்துல துருத்தியில இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு, உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளையை கொண்டு போய் ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, ஆங்கிலத்துல ட்ரீ, ஒரு சின்ன மரத்தின் கீழே கொண்டு போய் அதை விட்டுட்டு தூரத்துல சற்று தூரத்துல போய் நின்று, நான் பிள்ளை சாகிறத என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல போய் நின்று அவங்க அழுகிறாங்க. ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டாரோ இல்லையோ, யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார்? பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். ஏன்னா அவன் யாருடைய வித்தாக இருந்தான்? ஆபிரகாமுடைய வித்தாக இருந்தபடியினால ஆண்டவர் இஸ்மவேலுடைய சத்தத்தை அவர் கேட்டார் இல்லையா? இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டார். இப்ப ஆண்டவர் உடனே ஆகார்ட்ட பேசுறார், ரொம்ப தெளிவா பேசுறார் பாருங்க. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன பெருசா, உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு நீ நினைக்கிற? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளைய உன் கையில பிடிச்சுக்கிட்டு என்ன செய்ய, நீ போ, நான் இவனையும் என்ன ஆக்குவேன், நானு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தால் அவள் எதை கண்டாலாம்? ஒரு தண்ணீர் துறவை கண்டு. சொல்லுங்க, தண்ணீர். இப்ப நல்ல கவனி, தண்ணீர் துறவை ஆண்டவர் புதிதாக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லல. தண்ணீர் துறவு ஏற்கனவே அங்கேதான் என்ன செய்யுது, அது இருக்குது. தண்ணீர் துறவு ஏற்கனவே அங்கேதான் இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா கவனிங்க, சூழ்நிலையை பாருங்க. ரெண்டு காரியம் அவளுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. ஒண்ணு, பிள்ளை ஒரு பக்கம் செத்து கொண்டிருக்கிறான் தண்ணீர் இல்லாம. இன்னொரு பக்கம் தண்ணீர் துறவு அங்கேதான் இருக்கு. ஆனா அதை அவ கண்களால என்ன செய்ய முடியல. இப்ப கவனிங்க, தண்ணீர் துறவு அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அதை அவள் கண்களாலே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் பார்க்க முடியல? நான் வரிசையா சொல்றேங்க. கவனிங்க, இப்ப பிரச்சனை என்ன? ஒரு பக்கம் பிள்ளை செத்துட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் தண்ணீர் துறவு இருக்கிறது. ஆனா இவ என்ன செய்யல, அத சத்தமா சொல்லுங்க, நீங்க நல்லா பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ, சொல்லுங்க. அதை இவ என்ன செய்யல. அப்ப இல்லாதது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காதது தான் பிரச்சனை. சொல்லுங்க, இல்லாதது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இல்லைங்கிறது. நம்ம பாஷையில சொல்லுங்க, இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை இல்ல. இப்போ உங்களுக்கு சுகம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, அவர் என்ன செஞ்சு வச்சு இருக்கிறார் என்கிறத பார்க்காததான் பிரச்சனை.
பணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஏற்கனவே என்ன செய்து வைத்து இருக்கிறார் அதை பார்க்காததுதான் பிரச்சனை. திருப்பி சொல்லுங்க. இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை. சரியா? இப்போ உங்க தொழில்ல லாபம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. உங்க தொழில் ஆசீர்வாதத்திற்காக அவர் ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறார் என்கிறத என்ன செய்யல இல்ல. உங்களுக்கு வெற்றி இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, உங்கள் வெற்றிக்காக ஏற்கனவே தெய்வம் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்யல இல்ல. சரி, ஒரே ஒரு டோஸ் சொல்லிடுவோமா? இது மூணாவது டோஸ் சொல்லுவோமா? கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை. சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஏன் பிரதர் பார்க்கல? இருக்கா இல்லையா துறவு? சொல்லுங்க. அப்ப ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கலைன்னா 15-16 திரும்ப வாசிங்களே, நிதானமா வாசிங்களே. இந்த வார்த்தை கவனிங்க. ஏன் பார்க்கவில்லை? சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஏன்? இப்ப நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த பார்க்க அந்த வார்த்தை முக்கியம் பாருங்க. ஏன் பார்க்கவில்லை? நீங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்லணும். வாசிங்க 15-16 வாசிங்களே. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. அவங்க வாசிக்கணும் சிஸ்டர். நீங்க வாசிக்கணும். நீங்க வாசிக்கணும். சரி, வாசிங்க, சத்தமா வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர், நிறுத்தி வாசிங்க. செலவழிந்த பின்பு பிள்ளையை செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் அப்ப ஏன் துறவ பார்க்கலைனா இவ வேற ஒன்ன பார்த்துட்டு இருக்கிறா. இவ ஏன் துறவ பார்க்கலன்னா, பிரச்சனைக்கு தீர்வை இவ ஏன் பார்க்கலைனா இவ வேறொரு காரியத்தை, அதாவது எதை? அந்த பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கிறா. இவ பிரச்சனையவே பார்க்கிறதுனால ஏற்கனவே தேவன் அங்க வைத்திருந்த தீர்வை இவளால என்ன செய்ய முடியல. உங்களுக்கு அப்ப ரெண்டு அங்க இருக்கு. பிரச்சனையும் அங்கதான் இருக்கு, தீர்வும் அங்கதான் இருக்கு. பாருங்க, நீங்களே பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. வெரி குட். பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. அதே இடத்துல தேவன் அதற்கு முன்பாகவே எதையும் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்திருக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேனே, இந்த ரெண்டு சம்பவத்துல எது முதல்ல நடந்துச்சு? பிள்ளைக்கு தண்ணி தாகம் எடுத்து அவன் செத்து கொண்டிருக்கிறானே, அது முதல்ல நடந்துச்சா? இல்ல தேவன் ஏற்கனவே அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் நாட்களையே ஒரு ஊற்றை உண்டு பண்ணி வச்சிருக்காரு, அது முதல்ல நடந்துச்சா? எது முதல்ல நடந்துச்சு? உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இனிமே தீர்வு வராது. சொல்லுங்க பக்கத்துல, இனிமே தீர்வு வராது, ஏற்கனவே அது வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்களே. அப்ப ஏற்கனவே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஆசீர்வாதமும் அங்கேதான் இருக்கிறது. அட் தி சேம் டைம், அதே நேரத்தில் அந்த தீர்வை அவ பார்க்காததுனால அங்க என்னவோ வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. இப்ப ஏன் அவளால் அந்த ஊற்றை பார்க்க முடியலன்னா, இவ ஏற்கனவே எதை பார்த்துக்கிட்டு இருக்கிற? அவ சொல்லுங்க,
இவ நல்ல கவனிங்க, 2 கண்ணு இருக்கு. சொல்லுங்க, 2 கண்ணு. என்ன கண்ணு? ஒன்னு ஆவிக்குரிய கண். சொல்லுங்க, என்ன கண்ணு? இன்னொன்னு மனக்கண். இன்னொன்னு என்ன கண்ணு? இவளுடைய மனக்கண்கள் ஏன் துறவ அந்த மன்னிக்கணும், இந்த மாம்சக்கண். ஒன்னு ஆவிக்குரிய கண், அதான் மனக்கண்ணுன்னு சொல்றோம். இன்னொன்னு மாம்சக்கண். சொல்லுங்க, இன்னொன்னு என்ன கண்ணு? மாம்சக்கண். ஒன்னு என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்ணு, மனக்கண்ணு. இன்னொன்னு என்ன கண்ணு? இப்ப ஏன் இவளுடைய மாம்ச கண்கள் அந்த துறவை பார்க்க முடியல அப்படின்னா, இவளுடைய மனக்கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்குன்னா, புள்ள எப்படி சாவான், இப்படி கத்துறானே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரத்தில் உயிர் பிரியும், பிரிஞ்ச உடனே என்ன செய்யறது, இந்த வனாந்தரத்துல எப்படி அடக்கம் பண்ணலாம், என்னெல்லாம் அவளே சொல்றா பாருங்க. நான் பார்க்க மாட்டேன், எதை? அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆனா கூட என்ன சொல்றா, நான் பார்க்கல பிரதர், அது இல்ல பிரதர், அது இல்ல பிரதர், இந்த பிரச்சனை பிரதர், அந்த. அதாவது நம்ம பிரச்சனையை பேசலைன்னு சொல்றோம், பிரச்சனையை நினைக்கலைன்னு சொல்றோம், ஆனா அதையே தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல. அப்ப இவளால ஏன் அந்த தீர்வை பார்க்க முடியல அப்படின்னா, அங்க இவ ஏற்கனவே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ, இஸ்மவேலுடைய மரணத்தை. இன்னும் மரணம் நடக்கல, ஆனா அதை எதுல பார்க்க ஆரம்பிச்சிட்டா? மனக்கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எப்படி சாவான், என்ன நடக்கும், எவ்வளவு நேரத்தில் உயிர் பிரியும், உயிர் பிரிந்த பிறகு என்ன செய்யலாம், எப்படி அடக்கம் பண்றது. சத்துருடைய தந்திரம் தான். எதை பார்க்க வைக்கிறான் பாருங்க இல்ல. சரி, இப்ப அடுத்தது வருவோமா? சரி, வரிசையா கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆகாருடைய பிரச்சனை என்ன? இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை? கரெக்டா சொல்லுங்க. எதை பார்க்காதது? இருக்கிறது. அப்படி சொல்லுங்க. எதை பார்க்காதது? இருக்கிறத பார்க்காதது பிரச்சனை. சரி, இப்ப தேவன் ஆகாருக்கு புதுசாவா ஒரு ஊற்றை கொடுத்தாரு. ஏற்கனவே அந்த ஊற்றை எப்பவே உண்டு பண்ணி வச்சிருந்தாரு அவரு இல்ல. உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நீங்க தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே செய்யப்பட்டிருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. இப்ப பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சு போச்சா? இப்ப ஆகாருக்கு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, ஊற்று இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இருக்கிறத என்ன செய்யல அவ பார்க்கல. ஏன் இருக்கிறத பார்க்கல? அடுத்த கேள்வி வருது. அவ எதை பார்த்துட்டு இருக்கிறா? பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறா, வேற ஒன்ன பார்த்துட்டு இருக்கா. தேவன் செய்ததை பார்க்காமல். சொல்லுங்க, அவள் பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப சொல்லுங்க, எதை செய்ததை, யார் செய்ததை பார்க்காம, செய்ததை பார்க்காம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவ? அதுக்கு காரணம் என்ன? இப்ப அடுத்ததுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் அவ தேவன் செய்ததை பார்க்காமல் ஏன் அவள் பிரச்சனையை பார்த்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, அதுவும் வசனத்திலே இருக்கு பாருங்க. வசனத்திலே இருக்கு பாருங்க. 14 கடைசி வார்த்தை வாசிங்க. கடைசி வாக்கியத்தை மட்டும் 14ல கடைசி வாக்கியம் வாசிங்க. பெயர்சபாவே வனாந்தரத்திலே என்ன திரிந்தாளா? இப்ப ஏன் தேவன் செய்து வைத்த தீர்வை பார்க்காமல் அவள் ஏன் பிரச்சனையை பார்த்தான்னா, காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவ எங்க அலைந்து திரிந்து கொண்டே இருந்திருக்கிறா. அப்ப அந்த வனாந்தரத்துல அலைஞ்சு 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 அந்த வனாந்தரத்தையே பார்த்து 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 அதையே யோசிச்சு யோசிச்சு அதுல இருக்கிற மணல் பரப்பு, அதுல இருக்கிற வறண்ட வெளி, அதுல இருக்கிற வெயில், அதுல இருக்கிற உஷ்ணம், அதுல இருக்கிற காரியம், அதையே யோசிச்சு 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 இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, தேவன் வைத்திருக்கிறதை பார்க்கிற கண்கள் இல்லாம அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையவே பார்க்க ஆரம்பித்து விட்டு இல்ல.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்களால நாம பார்க்காம நாம ஏன் பிரச்சனையவே பார்க்கிறோம்னா, நாம இந்த பெயர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறது போல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்குள்ள அலைந்து திரிகிறதுனாலதான். தேவையில்லாம உட்கார்ந்து நண்பர்கள்ட்ட உட்கார்ந்து அந்த கதை இந்த கதை, அந்த நெகட்டிவ் இந்த நெகட்டிவ், ஃபேஸ்புக்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவன் திட்டுறான் இவன் திட்டுறான், இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை, ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல தேவையில்லாத அநேகம் காரியங்களுக்குள்ள உள்ளேயும் வெளியையும் போய் 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 உங்க மைண்ட் அலைந்து திரியுது பாருங்க. அதான் பிரச்சனை. நீங்க அலையல, உங்க கால் அங்கதான் இருக்கு, உங்க வீட்டுல தான் இருக்கு. ஆனா இந்த இருக்கு பாருங்க, இந்த பெட்டி மாதிரி இருக்கு பாருங்க, இது இருக்கு பாருங்க, இது உங்களுக்கு உலகத்தையே அலைய வச்சிரும் பாருங்க. உங்களை எது வரைக்கும் கூட்டிட்டு போகும்? உலகத்தின் கடைசி வரையும் தான் உங்களை கொண்டு போயிரும் பாத்துக்கு. அப்ப இதுக்குள்ள நீங்க போய் அவளுடைய பிரச்சனை என்னன்னா, ஏன் பிரதர், என்ன பிரதர், ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஊற்று இருக்கு, அங்கதான் இருக்கிறா, அது தூரத்துலலாம் இல்ல, கண்ணு பாக்குற இடத்துல தான் இருக்கிறா, அந்த ஊற்றுக்கிட்ட தான் இருக்கிறா. பிள்ளை சாக போறான், எடுத்து தண்ணியை கொடுத்துட வேண்டியதானே. ஏன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருல, ஏன் இவ பார்க்கல? ஏன் பார்க்கலைனா, வனாந்தரத்துல சுத்தி சுத்தி அலைஞ்சு 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 இவளுடைய சிந்தை முழுவதும் எதை மட்டுமே சிந்திக்கிறதாக இருக்கிறது? பிரச்சனை 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 இல்ல. அப்ப கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய கண்கள், இது உங்களுடைய கண்கள் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பார்க்கணும்னா, முதல்ல இந்த உலகத்துக்குள்ள உங்க மைண்ட் அலைந்து திரியுது பாருங்க. வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அது இது, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது. வாட்ஸ்அப்புக்கு ஒரு மணி நேரம், இது இல்லைன்னா ஃபேஸ்புக் ஒரு மணி நேரம், அது இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா நியூஸ், யூடியூப், இப்படியே சுத்துது பாருங்க. இந்த அலைந்து திரிகிறது என்ன செய்ய விடாதுன்னா, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களை என்ன செய்ய விடாது? பார்க்க விடாது. அவன் நோக்கம் அதுதான். நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும், ஆனா இருக்கிறத பார்க்க கூடாது. நீங்க உலகத்துக்குள்ள சுத்திட்டே இருக்கணும், பிரச்சனைகளுக்குள்ள சுத்திட்டே இருக்கணும், ஆனால் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? பார்த்து. அதான் சரி. இப்ப இந்த சூழ்நிலை உங்களுக்கு வழங்கிருச்சுல. இவ வனாந்தரத்துல அலைஞ்சு 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 திரிஞ்சதனுடைய விளைவு, இவ எதை பார்க்க தவறிட்டா? ஊற்ற பார்க்காம எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா? தன்னுடைய மகனுடைய மரணம் எப்படி வரப்போகுது, எப்படி சம்பவிக்க போகுது பார்க்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா அதை குறித்து தான் இவ கண்ணு பார்க்கல. சொல்லுங்க, எது பார்க்கல? திரும்பி உட்கார்ந்துதான் அழுகிறா. ஆனா எதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கிறா? இவ மனக்கண்கள் யாருடைய மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது? இல்ல, இவ மாம்ச கண்ணு பார்க்கல, திரும்பி தான் உட்கார்ந்து இருக்கிறா. 50 தூரத்துல போய் ஓன்னு அழுகிறா. இவ கண்ணால மாம்ச கண்ணுல பார்க்கல, ஆனா என்ன கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கிறா? அப்ப சத்துரு என்ன செய்வான்னா, உங்க மனக்கண்கள்ல, உங்க மனதுல நெகட்டிவான காரியங்களையே பார்க்க வச்சுட்டே இருப்பான். அதுக்கு என்ன செய்வான்? உங்களை அதை போன்ற காரியங்களுக்குள்ள, உலகத்துக்குள்ள உங்களை அலைந்து திரிய வைக்கணும். உங்க கால்கள் ஒரே இடத்துல இருக்கலாம், நீங்க ஒரே சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உங்கள் மனதை அவன் என்ன செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான்? அலைய வச்சுக்கிட்டே இருப்பான். இல்ல, சரி, இதுதான் இப்ப பிரச்சனை. இதுதான் என்னது இப்ப பிரச்சனைன்னு வந்துருச்சா? சரி, இதுக்கு இப்ப தேவன் ஒரு தீர்வை கொடுக்கணும்ல, ஒரு தீர்வை தேவன் உண்டு பண்ணணும்ல. இப்ப பாருங்க, இவ மனக்கண்கள் அவனுடைய மரணத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டது. அங்க என்னதான் இருக்கு? ஏற்கனவே அங்க என்ன இருக்கிறது? ஊற்று இருக்கு. இப்ப தேவன் என்ன செய்யணும்? 2 காரியம் செய்யணும். ஒண்ணு என்ன? இவளுடைய மனக்கண்கள் அவனுடைய மரணத்தை பார்க்கறத என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். சொல்லுங்க, மரணத்தை பார்க்கறத என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணாதான் இவ கண்ணை திறந்து எதை பார்க்க ஆரம்பிப்பா? ஊற்ற பாப்பா, இல்லையா? இப்ப அடுத்த கேள்வி வருது, எப்படி பிரதர் இவளுடைய மனக்கண்கள் உலகத்தை, பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது, அதை எப்படி ஸ்டாப் பண்றது?
எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா, அதை ஸ்டாப் பண்ணுகிற ஒரே ஒரு வல்லமை எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அத அங்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க 16வது வசனம் வாசிங்க. பார்க்க மாட்டேன், 17 நினைக்கிறேன், 17 வாசிங்க. சத்தத்தை கேட்டார், ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எழுந்து பிள்ளைய எடுத்து அவனை கையில பிடித்துக் கொண்டு போ, நான் அவனை என்ன ஆக்குவேன்? சொல்லுங்க, என்ன ஆக்குவேன்? திருப்பி சொல்லுங்க, என்ன ஆக்குவேன்? இவ பார்க்கிறது அவன் சாகிறத, ஆண்டவர் காட்டுவது அவன் பெரிய ஜாதியாவத. இவள் பார்ப்பது அவன் சாகிறத, ஆனா ஆண்டவர் அந்த நினைவுகளுக்குள்ள இடைப்பட்டு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி, ஸ்டாப் பண்ணு, உன் மனது அவனுடைய மரணத்தை பார்க்க கூடாது, உன்னுடைய மனது அவன் பெரிய ஜாதியாவதை பார்க்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னுடைய மனக்கண்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க கூடாது. நீ பார்க்க வேண்டியது எதன்னா, அவன் பெரிய ஜாதியாவத. இப்ப வார்த்தை வந்த உடனே இவ அவளுடைய மரணத்தை பார்க்கறத விட்டுட்டு வார்த்தையை நம்பி, சொல்லுங்க, எதை நம்பி? வார்த்தையை பார்த்த உடனே, வார்த்தையை கேட்ட உடனே, வார்த்தை அவளுடைய எண்ணங்களை மாற்றுது பாருங்க. அதை மாற்றின உடனே அப்படியே அவ தன்னுடைய எண்ணங்களை திருப்புறா. அப்படியே ஆண்டவரே, என் பிள்ளை பெரிய ஜாதி ஆவானா அப்படின்னு அவன் ஜாதி ஆகிறத மனது அப்படி பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே மனக்கண்கள் மாறின உடனே மாம்ச கண்களும் திறந்துருது. ஊற்றை பார்த்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தையை வாசிச்சு 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 அது என்ன காட்டுகிறதோ அதை உங்க கண்கள்ல, உங்க மனக்கண்கள்ல இமேஜின் பண்ணுங்க. அத உங்க வாழ்க்கையில மனக்கண்கள்ல விசுவாசிச்சு பாருங்க. பிரதர், அப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? அதுக்கு தான் இதை வாசிங்க, அதுக்கு தான் பைபிள் வாசிங்க. இது சொல்லுகிறது, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை, சொல்லுங்க, உங்களை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த தூத்துக்குடியில உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்ன பிரதர் தூத்துக்குடியில் ஒரே கேன்சர் பிரதர், எல்லாருக்கும் வருது பிரதர், வீட்டுக்கு வருது பிரதர். இப்போ நீங்கள் உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? உங்கள் மைண்டுக்குள்ள அப்படி கொடுப்பான். உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்கள் உறவுகளில் யாருக்கோ வந்த மாதிரி, வந்தால் என்ன செய்யறதுங்கிற மாதிரி, யாரை கான்டாக்ட் பண்ணலாங்கிற மாதிரி, எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிற மாதிரி, எவ்வளோ செலவு. இது உலகம் காட்டுகிற பிக்சர். சாத்தான் அப்படி காட்டுவான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? உடனே நீங்கள் எதை, இந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே எதை எடுக்கணும்னா வசனத்தை எடுக்கணும். இது சொல்லுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள்ல ஒன்றையும் நான் வரப்பண்ணுகிறது இல்லை. உடனே நீங்க இந்த வார்த்தையை வச்சு உங்க குடும்பத்தை பார்க்கணும். இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகள்ல ஒண்ணு எனக்கு வராது, என் குடும்பத்துக்கு வராது, பிள்ளைகளுக்கு வராது, என் கணவருக்கு வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே டக்குன்னு ஊற்று திறக்க ஆரம்பிச்சிருவாருங்க உங்க வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு வழங்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அப்ப வார்த்தைய ஆண்டவர் ரொம்ப தெளிவா இடைபடுறாரு பாருங்க ஆகாரோட. இவ பார்க்க வேண்டியதை பார்க்காம எதை பார்த்துட்டு இருக்கிறா? பார்க்க கூடாதத. இப்ப இதை மாற்றணும்னா எதுதான் மாற்ற முடியும்? வார்த்தை. சொல்லுங்க, எதுதான் மாற்ற முடியும்? உடனே அவள்கிட்ட போய் ஒரு பிக்சர் கட்டுறாங்க பார். நீ அவன் மரணத்தை பார்க்காதே, நான் அவனை பெரிய ஜாதியாக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? அப்ப உலகம் உங்கள்கிட்ட சில மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை காட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா நீங்க இந்த வார்த்தையில தேடுங்க. உங்க கணவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதை அப்படியே கற்பனை பண்ணுங்க. அதை பாருங்க, உங்க மனதுல பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு வெள்ளை குதிரை, நல்ல அழகான ஜிஜாண்டிகான், நல்ல 6 அடி உயரத்துல நல்ல குதிரை, வெள்ளை வெள்ளைன்னு தலையில இருந்து வால் வரைக்கும் ஒரு இடத்துல கூட பழுப்பு நிறமோ எதுவும் இல்லை. என்ன குதிரை? சத்தமா சொல்லுங்க. ஒரு நல்ல சிங்கம், நல்ல இளம் சிங்கம், பால சிங்கம், நல்ல ஆண் சிங்கம் பார்த்துக்குங்க. அது அப்படி நடந்து வருகிறதே கம்பீரமா, அப்படி கால்களை வைத்து அடி எடுத்து வைக்கிறதே எப்படி இருக்கு? அப்படியே கம்பீரமான செய்து நடந்து வருது. வருதா? சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், வெள்ளை குதிரையை நினைச்சீங்களா இல்லையா? சிங்கத்தை நினைச்சீங்களா இல்லையா? சொல்லுங்க. எப்படி நினைச்சீங்க? மனக்கண்கள்ல. கரெக்ட் சிஸ்டர். மனக்கண்கள்ல வெள்ளை குதிரை அப்படின்னு யோசிச்சீங்க, ரைட்? நல்ல ஒரு பால சிங்கம், இளம் சிங்கம் அப்படி நடந்து வருகிற மாதிரி யோசிச்சீங்கல்ல. மனக்கண்கள்ல தோன்றுச்சுல்ல. எப்படி தோன்றுச்சு? நான் சொல்ற வரைக்கும் அது உங்க மனதில் என்ன செய்யல. ஆனா என் வார்த்தை உங்களுக்குள்ள அதை உண்டாக்குகிறது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே தான் நான் சொல்றேன். இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும். இத வாசிக்க வாசிக்க, இத கேட்க கேட்க இல்லாதவைகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதான் இது அங்க சத்தியமே. இதை நீங்க பிரதர், நான் எதை பிரதர் யோசிக்கிறது? இந்த வார்த்தையில வாசிங்க. இந்த வார்த்தையில நாங்க பிரசங்கம் பண்ணுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேளுங்க. அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் வெள்ளை குதிரைன்னு சொல்ற வரைக்கும், அதை உங்க காதால கேட்கிற வரைக்கும் அதை நீங்க என்னவே செய்யல, யோசிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா வெள்ளை குதிரை, நல்ல பால சிங்கம், இளம் சிங்கம் அப்படிங்கிற வார்த்தையை உங்க காதால கேட்ட உடனே, உங்க காதுக்குள்ள இந்த வார்த்தை போன உடனே உங்க மனக்கண்கள்ல அது உருவாக ஆரம்பிக்கிறது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை வாசிச்சு 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 ஆசீர்வாதங்களை யோசிங்க. இந்த வார்த்தையை கேட்டு 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 ஆசீர்வாதங்களை யோசிங்க. உங்க மனக்கண்கள்ல உருவாகும், பிறகு மாம்ச கண்கள்ல வர ஆரம்பிக்கும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதான் கிறிஸ்டியானிட்டி. வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு இது வந்து நான் எப்படி உங்களுக்கு வெள்ளை குதிரை, உங்களுக்கு யூத சிங்கம், நல்ல பால சிங்கம்னு சொல்றனோ, அதே போல சாத்தானும் நெகட்டிவான காரியங்களை, கேன்சரு, சுகரு, பிரஷரு, அது இது, கடனு அப்படின்னு சொல்லி அவனும் நிறைய வார்த்தைகளை உள்ள போடுவான். அதுவும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்க மனக்கண்கள்ல உருவாக ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்யணும்? சாத்தான் சொல்ற நெகட்டிவான காரியங்களை எல்லாம் இந்த வார்த்தையை வச்சு தடுத்து 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 தடுத்து, இல்ல, என் தேவன் என்னை சுகதேகியாக வைத்திருக்கிறார், என்னை கடன் கொடுக்கிறவனாக வைத்திருக்கிறார், நான் கடன் வாங்குவது இல்ல, கடன் கொடுக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. இப்ப நான் வெள்ளை குதிரைன்னு சொன்ன உடனே உங்க மனக்கண்கள்ல எது உருவாச்சு? சொல்லுங்க, எது தெரிஞ்சிச்சு? அதுக்கு பேர் தான் விசுவாசம்.
சிம்பிளா சொல்றேன், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் பிரதர் விசுவாசம். நான் சொல்றேன், வெள்ளை குதிரைன்னு சொன்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க மனதுல எது வந்துருச்சு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க யாரும் விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல, தேவன் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க. சொல்லுங்க, அந்த அந்த விசுவாசத்தின் வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா, எனக்கு விசுவாசமே வராது பிரதர். இல்ல பிரதர், அவனவனுக்கு தந்தருளின விசுவாச அளவின்படியே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசத்தை துவக்கினவர். சொல்லுங்க, விசுவாசத்தை. நீங்க நினைக்காதீங்க எனக்கு விசுவாசமே இருக்காது ப்ரோ. இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு விசுவாச வரம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்றீங்க? அதான் நாம் வெள்ளை குதிரைன்னு சொன்ன உடனே உங்களால எதை கொண்டு வர முடிகிறது மனதுல? வெள்ளை குதிரை கொண்டு வர முடியும். தட் இஸ் ஃபைன். வெள்ளை குதிரை இங்க இருக்கா? சொல்லுங்க, வெள்ளை குதிரை இருக்கா? இல்லாத ஒன்னை எப்படி மனக்கண்களை உருவாக்குனீங்க? தட் இஸ் ஃபைன். ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனது ஆட்டோமேட்டிக்கா எதை உருவாக்குது? வெள்ளை குதிரை அப்படி அப்படி மனக்கண்களை கொண்டு வந்து நிறுத்துது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அப்ப இந்த வேதம் சொல்லும்போது உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனக்கண்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நன்மை தொடருவதாய் அப்படியே உருவாகுது பாருங்க. அது உருவாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தட் இஸ் ஃபைன். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, மனதுல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் இல்லாம இல்ல, எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கவனி, இப்ப கவனி. அப்ப உங்களுடைய உங்களுக்குள்ள இந்த ஃபெய்த் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து வார்த்தையை சொல்லி இவன் மரணத்தை பார்க்கறத தடை பண்ணி அந்த அந்த இஸ்மவேலுக்குள்ள இருந்து இவ மரணம் வெளிவரும்னு நினைக்கிறா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்மவேலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜாதி வெளியே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தான் என்ன காண்பிக்கிறான்? இந்த இருக்கிற இஸ்மவேல் இப்படியே மண்ணுக்குள்ள போக போறான்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த இஸ்மவேலுக்குள்ள இருந்து பெரிய ஜாதி வெளியே வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்க போட்டு இல்லாம போக போகுதுன்னு சாத்தான் சொல்றான். நான் சொல்றேன், உங்க ஒரு போட்டு 7 போட்டா மாற போகுது. எத்தனை பேர் இப்ப 7 போட்ட பாருங்க, மனக்கண்களை பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாச அளவின்படி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7 போட்டை இப்ப நீங்க அப்படி மனக்கண்கள் அப்படி பாக்குறீங்க இல்லையா? இது விசுவாசம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்க திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கணும். என் ஒரு போட்டு 7 போட்டா மாறுகிறது. என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் 7 தனையாய் ஆகிறது. இதை நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, மனதுல பார்க்க 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 அது நிஜத்துல உருவாக ஆரம்பிக்கும். இதுதாங்க விசுவாசம். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது இல்ல? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே டக்குன்னு வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் அவளுடைய பார்வையை மாற்றுகிறார் பாருங்க. இல்ல, எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். உங்க பிள்ளைங்களை ஒண்ணுமே படிக்காத பிள்ளைங்க, ஒண்ணுமில்லாத பிள்ளைங்க அப்படியே பார்க்காதீங்க. உங்க பிள்ளைங்க இதே மாவட்டத்துல உயரிய அதிகாரியா உங்க பிள்ளை வந்து நிற்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இத இப்போ நான் சொன்ன உங்க மனதில் அப்படி வருது இல்ல? இதை இந்த இடத்தோட விட்டுறக்கூடாது. வீட்டில் போய் யோசிங்க, நாளைக்கு காலையிலையும் அதையே யோசிங்க, நாளைக்கு மதியம் யோசிங்க, சாயங்காலம் யோசிங்க, அடுத்த நாள் யோசிங்க, அடுத்த வாரம் யோசிங்க. தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதையே வாயினால பேசுங்க. நாளடைவில் அது உருவாக ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாச வாழ்க்கைன்னா என்னன்னு விளங்குது அவங்களுக்கு? விளங்குறவங்க விளங்குறதுக்காக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்ப கவனி, ஆரம்பத்துல இருந்து ஒரு ரிவைஸ் வந்துடும் உங்களுக்கு புரியுறதுக்கா. இப்ப ஆகாருடைய பிரச்சனை என்ன? ஊற்று இல்லாதது பிரச்சனை இல்ல, இருக்கிறத என்ன செய்யல?
வெரி குட். ஏன் பார்க்கலன்னா அவ இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுட்டு எதை பார்க்க ஆரம்பிச்சுட்டா? அவ ஒரு பிரச்சனைய, ஒரு மரணத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா? இப்ப அதை தடை பண்றதுக்கு தேவன் தம்முடைய தூதன் மூலமா எதை அனுப்புகிறாரு? வார்த்தையை. சொல்லுங்க, எதை அனுப்புகிறாரு? வார்த்தையை அனுப்புறாரு. இல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் அந்த இடத்துல வார்த்தையை தான் அனுப்புனாரு. இல்ல உடனே ஒரு தூதன் அனுப்பி போ மம்பட்டி எடுத்து கடப்பரை எடுத்து ஊட்ட தோண்டு அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? இல்ல. பிரச்சனையை மாற்றுவதற்கு எதை அனுப்பினார் அவரு? வார்த்தை. வார்த்தை என்ன சொல்லுது? இஸ்மவேலுக்குள்ள இவ மரணத்தை பார்க்கிறா, ஆனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதே இஸ்மவேலுக்குள்ள எதை காண்பிக்கிறது? சொல்லுங்க, எதை காண்பிக்கிறது? இவ இதுவரைக்கும் மரணத்தை பார்த்தவள், அவள் அந்த இஸ்மவேலுக்குள்ள இதுவரைக்கும் மரணத்தை பார்த்தவள் இப்ப இஸ்மவேலுக்குள்ள இருந்து எதை பார்க்க ஆரம்பிக்கிறா? பெரிய, சத்தமா சொல்லுங்க, பெரிய ஜாதிய பார்க்க ஆரம்பிக்கிறா. இல்ல அப்ப இஸ்மவேலுக்குள்ள பெரிய ஜாதிய பார்த்த உடனே ஊற்றை பார்க்க கண்கள் திறந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப அடுத்து என்ன செய்யறா? அடுத்து என்ன செய்யறா? நேர துறவண்டை போய். சொல்லுங்க, துறவு. அந்த வார்த்தையில ரொம்ப தெளிவா ஆவியான எழுதுறார். 18வது வசனமா வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அடுத்த வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அவங்க வாசிக்கட்டும் சிஸ்டர். தேவன் அவளுடைய, இருங்க மைக்ல வாசிக்க வேண்டாம், அவங்க வாசிங்க, நீ வாசிங்க சிஸ்டர், நல்லா சேர்ந்து வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு, சொல்லுங்க, தண்ணீர் துறவை கண்டு 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 போய். அந்த வார்த்தை கவனிங்க, கண்டு போய். ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும், வாக். அந்த துறவை நோக்கி நடந்தா. சொல்லுங்க, துறவை நோக்கி நடந்தா. இல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சாத்தான் உங்களுடைய மைண்ட்ல நிறைய மரண காரியங்களை காட்டிக்கொண்டே இருப்பான். நீங்க என்ன செய்யணும்? அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா எதை பார்க்கணும்? எதை கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை பார்க்கணும்? எதை படிக்கணும்? பார்க்கிறதுனா என்ன அர்த்தம்? எதை படிக்கணும்? வார்த்தையை. எதை கேட்கணும்? இத போகிற போக்குல செய்யணும்னு நினைக்க கூடாது. எப்படி? போகிற போக்குல வார்த்தையை படிச்சுட்டு போயிடுவோம், போகிற போக்குல வார்த்தையை கேட்டுட்டு போயிடுவோம் அப்படி நினைக்காதீங்க. எப்பயாவது டிராவல்ல போகும்போது அப்படியே கேட்டுட்டு போ அப்படின்னு, அது கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா கூட நேரம் எடுத்து செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் போய் உட்கார்ந்து வார்த்தை என் தொழிலை பற்றி என்ன சொல்லுது போய் உட்கார்ந்து பாருங்க. போகிற போக்குல செய்யாதீங்க, சின்சியரா செய்யுங்க, கேர் எடுத்து செய்யுங்க. போய் உட்காருங்க, ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் உட்காருங்க. வார்த்தை என்ன சொல்லுது, என் சிந்தனைகள்ல எதை நான் பார்க்கணும், வார்த்தை எதை காட்டுது, என்ன ஆசீர்வாதங்களை எனக்கு காட்டுது, தயவு செய்து போய் உட்காருங்க. நிறைய பேர் இந்த நாட்கள்ல என்ன ஆயிப்போச்சுன்னா, பிஸி ஷெட்யூல்ல என்ன ஆயிப்போச்சுன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பிரதர் நான் அப்படியே பிரசன்னத்திலே இருக்கிறேன் பிரதர், அப்படியே பிரதர் பிரசன்னத்திலே தான் பிரதர், ஆண்டவரோடு இருக்கிறேன் பிரதர். இந்த கதையெல்லாம் சொல்ல வேணாம். தயவு செய்து போய் ஒரு செய்தி கேட்கணுமா, உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கேளுங்க. தயவு செய்து உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. நான் கேட்கிறேன், 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களால கொடுக்க முடியாதா? 1 மணி நேரம் உங்களால கொடுக்க முடியாதா? நீங்க சத்துரு என்ன தந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னா, நீ என்ன வார்த்தை தானே போகிற போக்குல கேட்டுக்க, அது என்ன ஆயிருன்னா காதோட போயிருது, மறக்க வச்சிருமா. அதை உட்கார்ந்து சின்சியரா கேளுங்க, வேர்ட் பை வேர்டா கேளுங்க, வேர்ட் பை வேர்டா வாசிங்க. அப்பதான் உங்களுடைய ஆவியின் மனக்கண்களுக்குள்ள அது உள்ள போகும்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போகிற போக்குல செய்யாதீங்க, சமூகத்துக்கு போய் செய்யுங்க. இந்த வேர்டு கவனிங்க. அவள், இதெல்லாம் ஆவியானவர் எவ்வளவு எழுதுறாரு பாருங்க. அவள் போய், சொல்லுங்க, அவள் போய். அவ போனா, அந்த ஊற்றுக்கிட்ட போறா. அத போல போங்க, சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் அமருங்க. நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க. போனை ஒரு நாள் அமர்த்தி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு. சரியா? போனை ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்கு மிச்சம் கிடைக்குதுன்னு. சரி, அப்ப அவள் போய், வாசிங்க, அவள் போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோட இருந்தா அவன் வளர்ந்து. இப்ப கவனிங்க, இவ போய் துருத்திய நிரப்புறா. சொல்லுங்க, போய் எதை நிரப்புறா? சத்தமா சொல்லுங்க, போய் எதை நிரப்புறா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். போங்க, சமூகத்தில் அமருங்க, உங்க இருதயங்கிற துருத்தியை நிரப்ப ஆரம்பிங்க. நல்ல தாட்ஸ் எல்லாம் உள்ள வாங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டது போல எனக்கும் இந்த பூமியிலே விஸ்தாரமான இடங்களை கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்த ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று யாவருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 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 வசனம் சொல்லுகிற எண்ணங்களால, நினைவுகளால உங்களை நிரப்பிக் கொள்ளுங்க. உங்களை நிரப்பிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நிரப்பிக்கொண்டு, எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். நிரப்பிக்கொண்டு அடுத்து என்ன செய்யறா? அந்த நிரப்பின தண்ணீரை தன் மகனுக்கு என்ன செய்ய கொடுத்தாளா? குடிக்க கொடுத்தா. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய கொடுத்தா? குடிக்க கொடுத்தா. இல்ல, குடிக்கணும்னா ஒரு 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 தண்ணீர் உள்ள போகணும் அப்படின்னா எந்த உறுப்பு வழியா தான் உள்ள போகுது? காது வழியா, கண்ணு வழியா, மூக்கு வழியா? எது வழியா உள்ள போகும்? சத்தமா சொல்லுங்க, எது வழியா உள்ள போகும்? நான் சொல்றேன், அப்பமா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, எது வழியா தான் உள்ள போகும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, நான் உணவை எது வழியா தான் சாப்பிட முடியும்? நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல ஊற்று இஸ்மவேலுக்கு வெளியே இருந்து உள்ள போச்சு. புதிய ஏற்பாட்டுல ஊற்ற தேவன் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறாரு. அவனுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீர் வெளியிருந்து உள்ள போச்சு. ஆனால் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஜீவன் தருகிற தண்ணீரை எதை பயன்படுத்தி அவன் பருகுனா? சொல்லுங்க. அதே தான் சொல்றேன், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை, நித்திய ஜீவ காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்ற உங்க வாயினால நீங்க பருக முடியும். உங்க வாயில வசனத்தை பேச பேச பேச, உங்க வாயினால வசனத்தை அறிக்கை செய்ய செய்ய செய்ய, அந்நிய பாஷையில பேச 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 ஜீவ தண்ணீரை பருகுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் திருப்பி இதை ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஊற்று பழைய ஏற்பாட்டில் இஸ்மவேலுக்கு எங்க இருந்துச்சு? வெளியே. சொல்லுங்க, இஸ்மவேலுக்கு. அதே நேரம் ஊற்ற புதிய ஏற்பாட்டில் நமக்கு எங்கேயே வச்சுட்டாரு? உள்ளே வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னை விசுவாசிக்கிறோடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப ஊற்ற வெளியே வைக்கல, ஆண்டவர் ஊற்ற எங்க வச்சிருக்கிறார்? நமக்கு உள்ளே வச்சுட்டார். சரி, ஊற்று தண்ணீரை எப்படி பிரதர் பருகிறது? இஸ்மவேல் எதை பயன்படுத்தி பருகுனா? வாயை பயன்படுத்தி. அப்ப நீங்களும் நானும் ஊற்று தண்ணீரை எதை பயன்படுத்தி தான் பருக முடியும்?
வாயை பயன்படுத்தி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப வசனத்தை நீங்க பேச 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 உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டுட்டே இருக்கும். அந்நிய பாஷையில பேச பேச உங்க வாய் ஜீவ தண்ணீரை ப்ரொடியூஸ் பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படித்தானே வேதம் சொல்லுது. நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று இல்ல, நீதிமொழிகள் 10:11 இல்ல, நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. ERV பைபிள் இருக்கும். நீ நல்லவர்கள் சொல்லுகிற சொற்கள் அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகளை வார்த்தையை கொண்டு அமைங்க. வார்த்தையில என்ன இருக்கோ அதை கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி அதை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, அதையே கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணிட்டே இருங்க. உங்க மனக்கண்கள் அது வரணும். அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா ஊற்றுகளும் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? அப்படித்தானே வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனும் அப்படியே இருக்கிறான். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இல்லையா? அப்ப உங்க மைண்ட்ல இந்த வார்த்தையை வைத்த எண்ணங்களை கற்பனை செய்யுங்க. வேறு சொல்லுது, நாட்டாத தோட்டங்கள், வெட்டாத துறவுகள், கட்டாத வீடுகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப யோசிங்க, கட்டாத வீடுகளை பங்களாக்களை கற்பனை பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நாட்டாத தோட்டங்களை கற்பனை பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க வெட்டாத துறவுகளை கற்பனை பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை நீங்க மனக்கண்களை பார்த்துட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி, மனக்கண்களை பார்த்தா பத்தாது, அடுத்து அதை வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிங்க. அதையே பேசுங்க, சொல்லிட்டே இருங்க. எனக்கு நான் நாட்டாத தோட்டங்கள் சொந்தமாக இருக்கிறது, நான் கட்டாத வீடுகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறா, நான் வெட்டாத துறவுகள் எனக்கு சொந்தமாக இருக்கிறது, காற்றோட்டமோ விசாலமுமான அறைகளை கொண்ட வீடுகளை தேவன் எனக்கு தருகிறார். அத மனக்கண்ணில் பாருங்க, வாயினால பேசுங்க, ஊற்று திறக்க ஆரம்பிக்கும்.